ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக நம்ம டாபிக் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துட்டே வரோம். நம்மளோட எஸ்எஸ்சி ஜென்ரல் அவேர்னஸ் புக்கில் இருந்து ஒவ்வொரு டாப்பிக்லையும் தினமும் 10 கொஸ்டினாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தோம் அப்படின்னா டான்சஸ் அப்படிங்கிற டாபிக். நம்மளோட புக்கில் பேஜ் நம்பர் 216 பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து இருக்குது. ஓகே, முதல் கொஸ்டின் பாருங்கள். தும்ஹல் இஸ் அ ஃபேமஸ் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்டு? இந்த தும்ஹல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எந்த ஸ்டேட்டோட டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஜம்மு காஷ்மீர். ஓகே, ஸோ வந்து இது போக பார்த்தோம் அப்படின்னா ராஃப், ஹிஹாட், அதுக்கப்புறம் வந்து மஞ்சாஸ், தண்டி, இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய டான்ஸ் வந்து இருக்குது. இதே மாதிரி வந்து கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து யக்ஷகன், ஹுட்டாரி, சுகி, கர்கோ, லாம்பி, இந்த மாதிரியான டான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேசில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நௌட்டன்கி, ராஸ்லிலால், கஜ்ரி, ஜோரா, சப்ளி, ஜெய்டா, அதுக்கப்புறம் புதுச்சேரியில் கராடி, இந்த மாதிரியான டான்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு டாபிக் பார்க்கும்போதே அதை சார்ந்த மற்றதும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா பின்னால் அந்த மாதிரி ஆன்சர் கீயும் அது போக நம்ம வந்து டீட்டெயிலான சொல்யூஷன் டாபிக் வைஸாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த டான்ஸஸ் டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலான ஆன்சருக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த புக்கை வச்சே டெஸ்ட் மாதிரி வந்து போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான டீட்டெயில் அனாலிசிஸும் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பாப்புலர் டான்ஸ் அண்ட் மியூசிக் காம்பினேஷன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் தட் இஸ் சிமிலர் டு த ஸ்டிக் டான்ஸ்? ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொல்நலு அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரெஷுங்மா, காட்டு கிட்டோ அண்டு சீருமா ஆர் த டான்சஸ் ஃபார்ம் ஆஃப். ஓகே, ஸோ வந்து இது பார்த்தோம் அப்படின்னா வந்து சிக்கிமில் இருக்கக்கூடிய டான்ஸு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹுலிவேஷா இஸ் அ பாப்புலர் ஃபோக் டான்ஸ் இன் த கோஸ்டல் ரீஜியன். ஸோ வந்து எந்த கோஸ்டல், எந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய டான்ஸ் இந்த ஹுலிவேஷா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ வந்து இது பார்த்தோம் அப்படின்னா வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடியது. ஸோ கர்நாடகாவில் இந்த ஹுலிவேஷா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. இது வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நவராத்திரி ஃபெஸ்டிவல். ஸோ வந்து கடவுள் துர்க்கை அவங்களுக்காக பார்த்தோம் அப்படின்னா நவராத்திரி வந்து கொண்டாடுவாங்க. அந்த டயத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களோட அஃபிஷியல் அனிமல் பார்த்தோம் அப்படின்னா வந்து டைகர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பாப்புலர் ஹார்வெஸ்ட் டான்ஸ் இன் புண்டேல்கட் ரீஜன் ஆஃப் மத்திய பிரதேஷ்? ஓகே, ஸோ எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜவாரா. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹார்வெஸ்ட் டான்ஸு. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கம்பா தோபி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஆஃப். ஓகே, இந்த கம்பாய் தோபி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எந்த ஸ்டேட்டோட டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மணிப்பூர். அடுத்து சங்கீர்த்தனா இஸ் அ ஸ்டைல் ஆஃப் ஒன் ஆஃப் அ கிளாசிக்கல் டான்சஸ் ஆஃப் இந்தியா. ஸோ சங்கீர்த்தனா வந்து எந்த ஸ்டேட்டோட ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூரி. ஸோ வந்து மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு டான்ஸாக அந்த சங்கீர்த்தனா அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விச் பாப்புலர் ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹேஸ் அ யக்யா பெர்ஃபார்ம் பை த டான்சர் அட் த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அஸ் அ ஹோமேஜ் ஆஃப் காட் அண்ட் காட்ஸஸ்? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து நட்டி. இது வந்து ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான டான்ஸ் நட்டி அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து நம்மளோட புக்கில் ஒவ்வொரு கொஸ்டினுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ புக்கு இருக்கவங்க அதில் வந்து டீட்டெயிலாக வந்து பாருங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஒடிசி டான்சர்? ஸோ வந்து இவங்களில் யார் வந்து ஒடிசி டான்சர் இல்லை அப்படிங்கிற வந்து கேட்காங்க. ஸோ இவங்களை யார் ஒடிசி டான்சர் இல்லைன்னு பார்த்தோம் அப்படின்னா தர்ஷனா ஜவேரி. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒடிசி டான்ஸ் வந்து கிடையாது. மற்றவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒடிசி டான்சர். ஸோ இந்த தர்ஷனா ஜவேரி அப்படிங்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூரி டான்சர். ஸோ இதே கூட வந்து அடுத்த எக்ஸாமில் கேட்கலாம், இவங்க வந்து எந்த டான்ஸர் அப்படிங்கிற மாதிரி. இவங்க பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூரி, மற்றவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒடிசி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் சவுத் இந்தியா? ஸோ அந்த நாளில் இது வந்து சவுத் இந்தியாவோட கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் இல்லை அப்படிங்காங்க. ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து
நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்து பரதநாட்டியம் தமிழ்நாட்டில் ஆடுவோம், அப்போ இது வந்து சவுத் இந்தியாவில் உள்ளது தான். மோகினியாட்டம், கதகளி இந்த ரெண்டுமே நம்ம வந்து கேரளாவில் வந்து ஆடுவாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சவுத் தான். அப்போ எது கிடையாது? சாத்ரியா. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து சவுத் இந்தியாவோட டான்ஸ் வந்து கிடையாது. நம்ம எஸ்எஸ்சிக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸாக வந்து கொடுத்துருக்கோம். தினமும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் 10 கொஸ்டினாக போட்டு வரோம். ஸோ புக்கு இருக்கவங்க புக்கில் வந்து டேரெக்டாக வந்து படிங்க. ஸோ வந்து நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2500 to 3000 கொஸ்டின் மேலே இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லேயும் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய எக்ஸாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ வந்து முதல் ஷிஃப்ட்டில் உள்ளது 2ஆவது ஷிஃப்ட்டில், அதுக்கு அடுத்த நாளில். ஸோ வந்து ஏன்னா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நிறைய ஷிஃப்ட் நடக்கும், மாத கணக்காக வந்து நடக்கும். அப்போது நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிச்சிங்க அப்படின்னாலே எஸ்எஸ்சியை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நம்மளோட புக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த எஸ்எஸ்சி ஜென்ரல் அவேர்னஸ் புக் வந்து 249க்கும், அதே மாதிரி வந்து எஸ்எஸ்சி இங்கிலீஷ் புக் பார்த்தோம் அப்படின்னா 269க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சின்ன சின்ன மைக்ரோ டாப்பிக்காக பிரித்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து இருக்கும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.